கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வில் வளம் சேர்த்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கும் வகையில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் எண்ணற்ற புதுமைகளை புகுத்தி விதவிதமான துணி ரகங்களை அறிமுகப்படுத்தியிருப்பதை பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் வரவேற்று பாராட்டியுள்ளனர். சென்னையில் கோஆப்டெக்ஸின் பொட்டிக் விற்பனை மையத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்திருப்பது அதற்கு ஒரு சான்று. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றி அவர்களுக்கு சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் ஒதுக்கீடு, விசைத்தறிகளுக்கு விலையில்லா மின்சாரம், கைத்தறி தொழிலை மேம்படுத்துவதற்கு எண்ணற்ற திட்டங்கள் என பல்வேறு சலுகைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருகிறார். கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்கிடும் நோக்கில் தமிழக அரசு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் மூலம் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்து சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தனியார் ஜவுளி நிறுவனங்களுக்கு இணையான சேவையை வழங்கும் வகையில் சென்னை அடையாறு, தாம்பரம் ஆகிய இடங்களில் கோஆப்டெக்ஸ் சார்பில் பொட்டிக் என்னும் அதிநவீன விற்பனை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. பொட்டிக் ஷோரூம் தமிழக அரசோட முயற்சியினால் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே கோஆப்டெக்ஸில் பட்டு சாரீஸ், காஞ்சிபுரம் பட்டு சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் சேலம் சாரீஸ், கோயம்புத்தூர் சில்க் சாரீஸ், அதுக்கப்புறம் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், குர்த்தீஸு, இந்த மாதிரி புதுமையான டிசைன்ஸ் எல்லாம் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து நல்ல விலையில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பெட்ஷீட்டு, டவல், லுங்கி, இதர வெரைட்டிஸும் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நியூ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நவீனமயக்கோட்டை ஷோரூம் முதல்ல இந்த அஷ்டலட்சுமி விற்பனை நிலையம் தான். பெண்களுக்கு குறிப்பாக காஞ்சிபுரம் பட்டுச்சேலைகள், ஆரணி, சேலம் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் பிரத்யேகமாக கொண்டு வரப்படும் பட்டுச்சேலைகள், பட்டு பாவாடைகள் மட்டுமல்லாது விசைத்தறியில் உற்பத்தி செய்யப்படும் சுடிதார் ரகங்கள், பிரத்யேக மாடர்ன் உடைகள், பட்டினாலான சுடிதார் வகைகள் என விதவிதமான ஆடைகள் இந்த பொட்டிக் மையத்தில் விற்பனையாகின்றன. மேலும் ஆண்களுக்கென பட்டு வேஷ்டிகள், கைத்தறி சட்டைகள் உள்ளிட்ட ரகங்களும் இந்த ஷோரூம்களில் தனியார் நிறுவனங்களை காட்டிலும் குறைந்த விலையில் கிடைக்கின்றன. புதுமையான தோற்றத்துடன் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படுவதால் ஏராளமான படித்த இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புகளும் கிடைத்து வருகின்றன. பொட்டிக் ஷாப் அப்படின்னு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக அரசு முயற்சினால் பொட்டிக் ஷோரூம் நம்ம கோஆப்டெக்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பட்டு பாவாடை, காட்டன் சாரீஸ், குர்த்தீஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை மாதிரி நிறைய பொட்டிக் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இதனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசின் முதல்வர் அம்மாவின் முயற்சிக்கு ரொம்ப நன்றி. கல்வித்துறையில் எண்ணற்ற சலுகைகளை அறிவித்து தமிழகத்தில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வியில் மேம்பாடு அடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிவகை செய்திருப்பதைப் போன்று நெசவாளர்கள் வாழ்விலும் ஒளியேற்றும் வகையில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் புதுமைகளை புகுத்தி நடைமுறைப்படுத்தி வருவதற்கு பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஆர்த்தி.